வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிருசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு யூனிக்கான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு கிராண்டான பட் சிம்பிளான ஒர்க்கில் ஒரு பேக் நெக் டிசைன் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரோஸ் பார்ப்போம். கட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், ஜர்தோசி கோல்டு கலர் ஆட் பண்ணியிருக்கேன், தென் சாண்டல் கலர் த்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன், சமிக்கி ஆட் பண்ணியிருக்கேன், பிஎம்எம் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், தென் ஃபைனலாக சுகர் பீட் ஆட் பண்ணி இந்த டிசைனை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் பேக் நெக் டிசைன் ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் ஒரு எலகண்ட்டான ஒரு டிசைன் தான் நான் இன்றைக்கி இந்த ப்ளவுஸில் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். வாங்க எப்படி போடுறது அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் கிருசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ரவுண்ட் நெக் தான். கஸ்டமரோடைய ஆல்ரெடி ஸ்லீவ் டிசைன் நம்ம பார்த்தோம். இந்த கஸ்டமரோடைய ஸ்லீவ் டிசைன் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, இதோட ஸ்லீவ் டிசைன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போய்ட்டு மறக்காமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸ்லீவோடைய இன்றைக்கி பேக் நெக் டிசைன் பார்க்க போகிறோம். எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி அப்டேட் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு கஸ்டமரோடைய மெஷர்மெண்ட் அலோவ் பண்ணி வச்சுருக்கேன். தென் சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரையை ஆட் பண்ணதுக்கப்புறமா சமிக்கியை வந்து அந்த சர்க்கரையை சுற்றி ஒரு சமிக்கியை ஃப்ரெஞ்ச் நாட் என்ன கலர் த்ரெட்டு வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது சாண்டல் கலர் த்ரெட்டு தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இன்கேஸ் அது கரெக்டாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா கலர் வந்து சாண்டலை வந்து ஒரு 5 ஸ்டெம்ஸாக எடுத்து ஒரே ஒரு சமிக்கியை ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டு அந்த சமிக்கியை நான் லாக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு சமிக்கி நீங்கள் எந்த டிஸ்டன்ஸில் லாக் பண்ணுறீங்களோ அதே டிஸ்டன்ஸில் எல்லா சமிக்கியும் லாக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளார் வந்து ஃபுல்ஃபில்டாக நீட்டாகவும் தெரியும். ஒன்று வந்து பெருசாக ஒன்று வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது அந்தளவுக்கு நீட்னஸாக இருக்காது. ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் எந்த சைஸில் நீங்கள் லாக் பண்ணுறீங்களோ ஒரு சமிக்கி அதே சைஸ்லேயே ஃபுல்லாமே கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக சமிக்கி வந்து 2 சமிக்கி 3 சமிக்கி அப்படியெல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் சில டைமில். ஸோ அது ப்ராப்பராக பார்த்து எடுங்க. ஏன்னா ஒரு சமிக்கியோ இன்னொரு சமிக்கியும் ஒரே ஈவனாக ஒட்டியிருந்தால் கூட பெருசாக வெளியே தெரியாது. ஒரு சமிக்கியும் பேக்கில் ஒட்டியிருக்க சமிக்கியும் கொஞ்சம் க்ராஸாக ஒட்டியிருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அன்ஈஸியாக தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சமிக்கியை மட்டும் உடச்சி 2 சமிக்கி 3 சமிக்கி ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள் சமிக்கியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் நல்லாயிருக்கும். 2ஆக ஒட்டிகிட்டு இருக்குது, 2ம் ஈவனாக தான் ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா கூட பிரிச்சுறது பெட்டரு. தென் ஜர்தோசி நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து கோல்டு கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஒரே ஈவனாக கட் பண்ணியிருக்கேன் ஜர்தோசியை. எனக்கான டிப் என்ன அப்படின்னா, ஜர்தோசியை வந்து எல்லோரும் நார்மலாக வந்து நார்மல் மெஷின் த்ரெட்டுக்கு ஹுக்ஸ் கட்டுவோம்ல அந்த ஒரு நீடில் தான் வந்து நான் லாக் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் என்னென்னா நம்ம எப்பயுமே வந்து ஆரி ஒர்க்குடைய அதே சேம் அயன் நீடில் தான் வந்து லாக் பண்ணுவோம். சேம் ஃபினிஷிங் தான் கிடைக்கும் நமக்கு. அந்த நீடில் நம்ம ஸ்விங் மிஷினுடைய நீடில் இருந்து நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பட் இந்த நீடில் நீட் ஃபினிஷிங் கிடைக்காது அப்படின்ட்டு யாராச்சும் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அப்படி எதுவுமே கிடையாது. அதை விட இதில் நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங், நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு ஃபினிஷிங் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். டைம் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடும். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்குமே ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஜர்தோசி ஒர்க் உங்களுக்கே தெரியும், அது எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் அது எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க்கோடைய ப்ரெஷர் கொடுக்குங்கிறதும் நமக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஸ்ப்ரிங் மாதிரி அது இழுத்துரும். இன்கேஸ் நம்மளால் அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இழுக்கலைன்னா கூட லைட்டாக இழுத்ததை கொஞ்சம் சுருக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி வெளியே வந்துடும். அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஸ்ப்ரிங்கு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டியது ஜர்தோசி ஒர்க்கை
நமக்கு தெரியும் அப்படின்னாலே எல்லாமே போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இப்போதைக்கு ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா ஜர்தோசி ஒர்க் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க்கே நமக்கு தெரியுங்கும் போது எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். அப்படி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் ரொம்ப ஈஸியான டெக்னிக் என்ன அப்படிங்கும்போது நார்மல் நீடிலை விட அயன் நீடில் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நான் இப்போ ட்ரை பண்ணுற மாதிரி ஒரே ஈவனாக ஃபஸ்ட்டு ஜர்தோசியை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பும்போது ஒரு சின்ன லாக் கொடுத்து திருப்பிக்கோங்க, அவ்வளோதான். பிகாஸ் நம்ம நார்மல் நீடிலில் ஒர்க் பண்ணும்போது கூட ஒரு ஜர்தோசியும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு ஜர்தோசியை கோர்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். பட் ஆனால் அயன் நீடிலில் அப்படி பண்ண வேண்டியதே இல்லை. உங்களுக்கு அந்த நீடில் ஃபுல்லாமே கோர்த்துக்கலாம். ஜர்தோசி கோர்த்துட்டு நமக்கு தேவையான மாதிரி எப்படி நம்ம சுகர் பீடை ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜர்தோசியுமே ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த த்ரெட்டோடைய எண்டில் ஸ்டார்ட் பண்ணி சமைக்கிக்கிட்ட க்ராஸில் ஒரு ஜர்தோசி ஒரு குட்டி லாக் போட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பவும் அதே க்ராஸில் இன்னொரு ஜர்தோசி, திரும்ப அதுக்கு ஆப்போசிட்டில் குட்டி லாக் போட்டு ஆப்போசிட்டில் திரும்பவும் ஒரு ஜர்தோசி. இந்த மாதிரி 3 ஜர்தோசியை நான் ஒன்றா லாக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணும்போது கோல டிசைன் ஒன்று வரும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏலியன் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ அதோட டிசைன் என்ன அப்படிங்கிறது, உங்களுக்கு டிசைனோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதோட கரெக்டான நேம் என்னென்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த டிசைன் பார்த்ததுக்கப்புறம் மேபி ஐடியா இருக்கும், தெரியும் அது என்ன டிசைனுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அதோட பேர் தெரியல. ஸோ அந்த டிசைன் மாதிரியே ஒரு லுக் கொடுக்கும், ரொம்ப அழகான ஒரு லுக்கு. அதை இந்த பேட்டர்னில் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக இது பார்க்க கோலம் மாதிரியும் இருக்காது, கோல டிசைன். பட் லுக் கோலம், இந்த கோலம் போட்டவங்களுக்கு தெரியும் இது அந்த கோலத்துடைய லுக் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ட்ரெடிஷ்னலாகவும் ட்ரெண்டாகவும் நான் இந்த டிசைனை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ஹாப்பி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற உங்கள் வீடியோ உங்களை ரீச் ஆகும். உங்களுக்கான டிப் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியம் ஆரி ஒர்க்கில். ஸோ அப்படிப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெய்லியும் உங்களால் வீடியோ பார்த்தா தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான டிப்ஸும் ட்ரிக்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆரி ஒர்க் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதே மாதிரி தெரிஞ்சுட்டு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணட்டும். இதை இன் பிட்வீன் 2 ஃப்ளாருக்கும் பிட்வீனில் ஒரு சக்கரி, அதுவும் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சக்கரி ரொம்ப ப்ளைனான ரவுண்ட் சக்கரி. இப்போ பூ போட்ட மாதிரி ஒரு குட்டி சக்கரி. பழைய ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளாருக்கு கொஞ்சம் மீடியம் சைஸான ஒரு சக்கரியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ யூஸ் பண்ணுறது சின்னது அதை விட. ஸோ அந்த மாதிரி சக்கரி, கட்பீடு தென் ஃபைனலாக சமிக்கி. கட்பீடு நார்மல் சைஸை விட சின்ன சைஸ் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை விட பெரிய கட்பீடும் இருக்குது. இது சின்ன சைஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸ் தான் இந்த ஸ்பேஸுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் சின்ன சைஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். சக்கரியும் கட்பீடும் ஒரு சுகர் பீடையும் வச்சு தான் நான் அந்த சமிக்கியை லாக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை கட்பீட் அங்கே போட முடியுதோ அத்தனை கட்பீட் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை கட்பீட் தான் அந்த இடத்துல அந்த ஸ்பேஸுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அது ஃப்ளார் மாதிரி மேக் ஆகி வந்தால் ஓகே தான். ஸோ 6 கட்பீடை வச்சு நான் ஒரு ஃப்ளார் மாதிரி மேக் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே தான். 7 கட்பீடு ஓகே. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு போட்டால் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளார் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஃப்ளார் நான் போடுறேன். கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் அந்த சிங்கிள் ஃப்ளாரோடு விட்டுட்டேன் அப்படின்னா அந்தளவுக்கு கிராண்டாக இருக்காது, சிம்பிளான ஒரு லுக் இருக்கும். அதனால் நான் இன்னொரு ஃப்ளாரையும் இந்த இடத்துல நான் மேக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இதை எப்படி நான் போடுறேன் அப்படிங்கிறத. சமிக்கி லைட்டாக குதிக்கும் பாருங்கள், ஜம்ப் ஆகிட்டு கீழே வரும். அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நார்மலாக நம்ம எப்படி லாக் பண்ணுவோமோ அதே மாதிரியும் லாக் பண்ணிக்கலாங்க. நான் அந்த சமிக்கியோட ஹோல்ஸ்கிட்டேயே எண்டு நாட் கொடுத்து லாக் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு சமிக்கியோட ஹோல்ஸ்லேயே எண்டு நாட் போட வரல, அது இருக்கிறதே சின்ன ஹோல்ஸாக இருக்குது, என்னால்
அதுக்குள்ளேயே எண்டு நாட் போட வரலை அப்படின்னா நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்து அப்படி கூட நீங்கள் எண்டு நாட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணலாம். எப்படி போட்டாலும் ஓகே தான். இதே ஃபினிஷிங் தான் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு பார்க்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த லுக் போடுங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்து லாக் போட்டோம் அப்படின்னா அந்த லாக் தெரியும். அது வேறு மாதிரி ஒரு பேட்டர்ன் தெரியும். இதே டிசைன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் இதை விட அது. ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள், அதையும் ட்ரை பண்ணுங்கள். தனியாக ஒரு கிளாத்தில் உங்களுக்கு எந்த ஃப்ளார் வந்து ஓகேவாக இருக்குது, உங்களுடைய கஸ்டமருக்கு எது ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த ஃப்ளாரை நீங்கள் போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது ரெண்டுமே நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நான் பக்கத்துலேயே 2 ஃப்ளார் போடுறேன். ஸோ நீங்கள் நான் ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் போடுறேன். நீங்கள் ஒன்று இந்த பேட்டர்ன்லேயும் ஒன்று அந்த பேட்டர்ன்லேயும் அப்படி கூட மாற்றி போடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய கஸ்டமரையே சஜஷன் கேளுங்க. அது நல்லாயிருக்கும். இதே பேட்டர்ன் தான் நான் வந்து என்னுடைய ஸ்லீவ் டிசைன்லேயும் போட்டிருக்கேன். அதே மாதிரி பேட்டர்ன் தான் இப்போது பேக் நெக் டிசைன்லேயும் போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களால் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ பார்க்கும்போது. தென் நான் எப்பயுமே வீடியோவில் சொல்கிற ஒரு விஷயம், நான் போடுற மாதிரியே நீங்கள் போடணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விட, நான் போடுறத பார்த்துட்டு இதை விட பெட்டராக உங்களால் ஒன்று போட முடியும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் எப்பயுமே சொல்வேன். ஸோ வீடியோவை பாருங்கள், இதிலேருந்து நிறைய ஐடியாஸ் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து வேறு என்னெல்லாம் யோசிக்க தோணுதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுடைய ப்ளவுஸில் இன்னும் யூனிக்கான பேட்டர்ன் என்ன ட்ரை பண்ண முடியுமோ அந்த பேட்டர்னை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எந்தளவுக்கு அழகான அவுட்புட் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் எந்தளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தென் இதில் வேறு ஏதாச்சும் ஐடியா ஆட் பண்ணால் நல்லாயிருக்குமா, இல்லாட்டி நான் கொடுக்குற ஐடியா உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடச்சதா, இந்த மாதிரியான உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும் போது தான் நம்மளால் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை என்னால் மீட் பண்ண முடியும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டிசைன்ஸும் ஐடியாஸும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ளவுஸு ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கிருசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் க்வெரீஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இன்ஸ்டா ஐடியை கிருசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடி காண்டாக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி ஒரு 2 ஃப்ளாருக்கு இன்பிட்வீனில் இருக்க ஸ்பேஸ்லேயும் நான் 2 ஃப்ளாரை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஃப்ளார் மேக் பண்ணதுக்கப்புறம் கூட எல்லா ஃப்ளாரும் வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒரு ஃப்ளாரும் இன்னொரு ஃப்ளாரும் எந்த ஒரு ஜாயினிங்லுமே இல்லை, எல்லாமே தனித்தனியாக அதை சுற்றி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த மாதிரி இருக்குது. இதை இப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு லுக்குமே கொடுக்காது. அட்லீஸ்ட் எல்லாத்தையுமே ஒன்று ஜாயின் பண்ணணும், இல்லை ஜாயின் பண்ணுற அளவுக்கு ஒரு டிசைனை போடணும். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் இதை ஜாயின் பண்ணுவேன். அதை எப்படி ஜாயின் பண்ணணும், இல்லை ஜாயின் பண்ணலை அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நான் பண்ணுற ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, வேறு ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணியிருந்தா நான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா தோணுச்சுன்னா உங்களுடைய ஐடியாவை எனக்கு கொடுத்துட்டு போங்க கமெண்ட் பாக்ஸில். தென் இந்த ஃப்ளாரோடைய சக்கரையில் நான் வந்து ஸ்டோன் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பெரிய பெரிய ஃப்ளார் இருக்குல்ல, ஜர்தோசி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஃப்ளாரில் வந்து நான் கோல்டு கலரில் ஸ்டோன் ஓட்ட போகிறேன். தென் சின்ன சின்ன ஃப்ளார் நான் போட்டிருக்கேன்ல கட் பீடில், அதில் வந்து ஒயிட் கலர் ஃப்ளாரை நான் ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் இதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் கலர்ஸ். ஒயிட் கலர் சில டைமில் எடுத்து கொடுக்கும், சில டைமில் வந்து கோல்டு கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். ஸோ எந்த மாதிரியான அக்கேஷனாக இருந்தாலும் அது யூனிக்காக தெரியணுங்கிறதுக்காக நான் 2 டைப் ஆஃப் ஸ்டோனையும் ஆட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். தென் இப்போது ஒரு சுகர் பீட், ஒரு கட் பீடு, திரும்பவும் ஒரு சுகர் பீட், இது 3த்தையும் சேர்த்து ஒரு டிசைன் மாதிரி நான் இப்போ மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கேப் இருக்குல்ல, ஸோ இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேர்னிங் கிட்டலாம் வந்து கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கும். பேக் நெக்கோடைய டேர்னிங் கிட்ட, கர்வ் கிட்ட
ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால அதுக்கு ஏற்ற மாதிரியான கட் பீட்ஸும், நார்மல் ஸ்பேஸில் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான கட் பீட்ஸும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக 3 கட் பீட்ஸ், அந்த 3 கட் பீட்ஸ்க்கு இன் பிட்வீனில் 2 கட் பீட், தென் அந்த 2 கட் பீடுக்கு இன் பிட்வீனில் 3 கட் பீட், அந்த மாதிரியான பேட்டர்னில் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட், கட் பீட், சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டேன். தென் திரும்பவும் அதே பேட்டர்னில் சுகர் பீடு, கட் பீடு, சுகர் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் 3 மேக் பண்ணியிருக்கேன். இப்போது 2 பேட்டர்னுக்கு இன் பிட்வீனில் நான் 1 மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தென் திரும்பவும் அடுத்த 2 பேட்டர்னுக்கு நடுவில் இன் பிட்வீனில் 1. ஸோ இது இப்போ 2 தானே இருக்குது, இதுக்கு இன் பிட்வீனில் 1 மட்டும் போடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நம்ம 1 மட்டும் போட்டோம் அப்படின்னா அது ஒரு மேத்மெட்டிக் ஃபார்முலா மாதிரி ஆகிடும். பட் நம்ம இங்கே அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல, கேப் இருக்கிறத நம்ம ஃபில் பண்ணோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரே ஈவனாக வந்து போட வேணாம், இன் பிட்வீனில் போடணும். ஸோ கேப்பையும் ஃபில் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இன் பிட்வீனில் 1 போடலாம். ஆனால் நான் கீழேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு சுகர் பீட், கட் பீட், சுகர் பீட் கொடுத்துட்டு திரும்பவும் இன் பிட்வீனுக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும், நம்ம ஒரே பேட்டர்னை ட்ரை பண்ண மாதிரி இருக்காது, லுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் டிசைன் ட்ரை பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்சது இதே மாதிரி தான் நான் வந்து இருக்க கேப் ஃபுல்லாமே வந்து ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது 2 ஃப்ளாருக்கும் நடுவில் 3mm பீட் கொடுத்துட்ருக்கேன். சிங்கிள் பீடாக கொடுத்து சிங்கிள் லாக் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி தான் நான் சிங்கிள் லாக்கு கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். நம்ம இந்த இடத்துல அவுட்டரில் வந்து என்ன தான் வந்து ஃபில் பண்ணாலும் இன்சைடில் அந்த ஃப்ளாருக்கு இன் பிட்வீனில் கொஞ்சம் கேப் இருக்க தான் செஞ்சது. ஸோ அதனால தான் நான் இந்த 3mm பீட் கொடுத்துருக்கேன். இப்போயும் கொஞ்சம் நம்ம கேப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நடுவுலையுமே வந்து சின்னதாக நான் சுகர் பீடு கொடுத்து அதே மாதிரி லாக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போது ஓவராலாக உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ரொம்ப கிராண்ட் அப்படியும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அப்படியும் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக என்னோடய கஸ்டமர் இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அதனால தான் நான் இந்த லுக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சிம்பிளாக வேணும்னா சிங்கிள் லைன்லேயே முடிச்சிடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.